அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே நாம் புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே மன்னிப்பு கோருகிறோம். நம்முடைய உள்ளங்களில் இருக்கும் பலவீனங்களிலிருந்தும் நம்முடைய செயல்களில் இருக்கும் குறைபாடுகளிலிருந்தும் பாதுகாப்பை அல்லாஹ்விடமே தேடுகிறோம். அல்லாஹ் நேர்வழி காட்டியவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் வழிகேட்டில் விட்டவரை யாராலும் நேர்வழிப்படுத்த முடியாது. அன்பிற்குரியவர்களே, மனித வாழ்க்கை என்பது சோதனைகள் இல்லாத ஒரு பயணம் அல்ல. பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை மனிதன் பல்வேறு விதமான சோதனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் பயம் அவனை வாட்டுகிறது, சில நேரங்களில் கவலை அவனை துன்புறுத்துகிறது, சில நேரங்களில் நோய் அவனை பலவீனப்படுத்துகிறது, சில நேரங்களில் மனிதர்களின் சூழ்ச்சிகளும் இடையூறுகளும் அவனை மனமுடைந்து போகச் செய்கின்றன. ஆனால் ஒரு முஃமினின் வாழ்க்கையின் சிறப்பு என்னவென்றால், அவன் சோதனைகளை பார்த்து உடைந்து போவதில்லை. மாறாக அவற்றை அல்லாஹ்வை நோக்கி செல்லும் வாய்ப்பாக மாற்றிக் கொள்கிறான். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான நெருக்கடிகளைப் பற்றி பார்க்கப் போகிறோம். பயம், கவலை, நோய் மற்றும் மனிதர்களால் ஏற்படும் இடையூறுகள். இந்த 4ற்கும் திருக்குரான் என்ன தீர்வு சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் பயத்தை பற்றி சிந்திப்போம். இன்று உலகத்தில் பலர் திறமையில்லாததால் தோல்வியடைவதில்லை, பயந்ததால் தோல்வியடைகிறார்கள். ஒரு நல்ல தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் நஷ்டம் வந்துவிட்டால் என்ன செய்வேன் என்று பயப்படுகிறார்கள். ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று பயப்படுகிறார்கள். ஒரு பெரிய இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் என்னால் முடியுமா என்று பயப்படுகிறார்கள். இப்படி எண்ணற்ற வெற்றிகளை மனிதனிடமிருந்து பறித்து கொள்வது பயம்தான். ஒரு முஃமின் அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் அஞ்சக்கூடாது. அல்லாஹ்வின் கண்காணிப்பை உணர்ந்து வாழும் ஒருவர் மனிதர்களின் மிரட்டல்களால் பயப்பட மாட்டார், அதிகாரத்தின் முன் நடுங்க மாட்டார், உலகத்தின் சக்திகளை பார்த்து கலங்க மாட்டார். ஏனெனில் அவர் நம்புவது மனிதர்களை அல்ல, மனிதர்களை படைத்த அல்லாஹ்வை. அப்படிப்பட்ட தைரியத்தின் உச்சமாக வாழ்ந்தவர் குபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு. எதிரிகளால் பிடிக்கப்பட்டு கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். உடலில் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது, மரணம் கண்முன்னே நின்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கூட அவர் தன்னுடைய ஈமானில் பலவீனம் காட்டவில்லை. மரண தண்டனைக்கு முன் 2 ரகத் தொழ வேண்டும் என்று கேட்டார். தொழுதார். பின்னர் எதிரிகளை நோக்கி, மரணத்தை பார்த்து பயந்து தொழுகையை நீட்டிக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காகவே விரைவாக முடித்தேன் என்றார். இறுதியாக எதிரிகள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். உன் இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதாக கற்பனை செய், உன்னை விடுவித்து விடுகிறோம் என்றார்கள். ஆனால் அவர் கூறிய பதில் வரலாற்றில் அழியாத ஒன்று. என்னுடைய நபியின் காலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன். அப்படியிருக்க நான் அனுபவிக்கப் போகும் இந்த வேதனையை அவர்களுக்கு எப்படி நினைப்பேன் என்றார். இதுதான் ஈமானின் தைரியம். அன்பானவர்களே, பயம் நம்மை சூழும்போது நாம் அதிகமாக சொல்ல வேண்டிய திக்ர், அல்லாஹ் எங்களுக்கு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே மிகச் சிறந்த பொறுப்பாளன். உஹுத் போருக்குப் பிறகு காயங்களுடன் இருந்த சஹாபாக்களை மீண்டும் தாக்க வருகிறார்கள் என்று கூறி அச்சுறுத்தப்பட்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தையும் இதுதான். அதனால் அவர்களுடைய ஈமான் மேலும் அதிகரித்தது. இரண்டாவது, கவலை. இன்று கவலை இல்லாத மனிதரை காண்பது அரிது. சிலர் குடும்பத்தை நினைத்து கவலைப்படுகிறார்கள், சிலர் தொழிலை நினைத்து கவலைப்படுகிறார்கள், சிலர் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறார்கள், சிலர் உடல்நிலையை நினைத்து கவலைப்படுகிறார்கள், சிலர் உலகத்தின் நிலையை நினைத்து கவலைப்படுகிறார்கள். கவலை பல வடிவங்களில் மனிதனை தாக்குகிறது. ஆனால் கவலைக்கு திருக்குரான் ஒரு அற்புதமான மருந்தை கற்றுத் தருகிறது. அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆ. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன. 3 இருட்டுகளுக்குள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். கடலின் இருட்டு, இரவின் இருட்டு, மீனின் வயிற்றின் இருட்டு. மனிதனுக்கு கற்பனை செய்ய முடியாத நெருக்கடி. ஆனால் அந்த நெருக்கடியிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது இந்த துஆ தான். அல்லாஹ் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான், அவர்களுடைய கவலையை நீக்கினான். அதோடு நிற்கவில்லை, முஃமின்களையும் இவ்வாறே காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான். எனவே கவலை அதிகமாக இருக்கும் நேரங்களில் இந்த துஆவை நம்பிக்கையோடு ஓத வேண்டும். மூன்றாவது, நோய். ஆரோக்கியத்தின் மதிப்பு நோய் வந்த பிறகுதான் பலருக்கும் புரிகிறது. உடல் நலமாக இருக்கும் போது அதன் அருமையை உணர்வதில்லை. ஆனால் ஒரு சிறிய நோய் வந்தாலே வாழ்க்கை எவ்வளவு பெரிய அருளாக இருக்கிறது என்பதை உணர்கிறோம். நோயாளிகளுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 18 ஆண்டுகள் கடுமையான நோயுடன் வாழ்ந்தார்கள். மக்கள் விலகிச் சென்றார்கள், உறவினர்கள் விலகிச் சென்றார்கள், செல்வம் குறைந்தது, உடல் பலவீனமடைந்தது.
ஆனால் அல்லாவின் மீது இருந்த நம்பிக்கை மட்டும் குறையவில்லை. அவர்கள் إني مسني الضر وأنت أرحم الراحمين. إني مسني الضر وأنت أرحم الراحمين. எனக்கு துன்பம் ஏற்பட்டுள்ளது, நீயோ கருணையாளர்களில் மிகப்பெரிய கருணையாளர். கவனியுங்கள், என் நோயை நீக்கிவிடு என்று கூட கேட்கவில்லை. அல்லாவின் கருணையை மட்டுமே நினைவுபடுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான், நோயை நீக்கினான், ஆரோக்கியத்தை மீண்டும் வழங்கினான். நோயோடு போராடிக் கொண்டிருக்கும் அனைவரும் இந்த துஆவை அதிகமாக ஓத வேண்டும். மருத்துவ சிகிச்சையோடு சேர்த்து அல்லாவின் உதவியையும் நாட வேண்டும். 4வது, மனிதர்களால் ஏற்படும் இடையூறுகள். உலகத்தில் நல்லதை செய்பவர்களுக்கு எதிர்ப்பு வராமல் இருக்காது. சிலர் நல்லதை ஊக்குவிப்பார்கள், சிலர் நல்லதை தடுக்க முயற்சிப்பார்கள், சிலர் குறை காண்பார்கள், சிலர் அவதூறு பேசுவார்கள், சிலர் பொறாமைப்படுவார்கள். நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினால் உங்களை ஊக்குவிப்பவர்களை விட விமர்சிப்பவர்கள் அதிகமாக இருக்கலாம். அதற்காக மனம் உடையக்கூடாது. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நன்மையின் திறவுகோல்களாக சிலரை அல்லாஹ் ஆக்குகிறான், தீமையை தடுக்கக்கூடியவர்களாக சிலரை ஆக்குகிறான். எனவே மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை காட்டிலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்பதையே நாம் முக்கியமாக கருத வேண்டும். மனிதர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெற திருக்குரான் கற்றுத் தரும் ஒரு மகத்தான வார்த்தை. وأفوض أمري إلى الله. وأفوض أمري إلى الله. என்னுடைய காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். ஃபிரௌனின் காலத்தில் ஈமான் கொண்ட மனிதர் இதை சொன்னார். அல்லாஹ் அவரை எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாத்தான். நம்முடைய தொழில், குடும்பம், எதிர்காலம், திட்டங்கள், முயற்சிகள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட வேண்டும். அப்போது மனிதர்களின் சூழ்ச்சிகளை விட அல்லாவின் பாதுகாப்பு பெரியதாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் பயம் வந்தாலும் அல்லாஹ்வை நினைவுகூருங்கள். கவலை வந்தாலும் அல்லாஹ்வை நினைவுகூருங்கள். நோய் வந்தாலும் அல்லாஹ்வை நினைவுகூருங்கள். மனிதர்களின் இடையூறுகள் வந்தாலும் அல்லாஹ்வை நினைவுகூருங்கள். ஏனெனில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டாலும் அல்லாவின் கதவு ஒருபோதும் மூடப்படுவதில்லை. அல்லாஹ் நம்முடைய பயங்களை நிம்மதியாக மாற்றுவானாக, நம்முடைய கவலைகளை அகற்றுவானாக, நம்முடைய நோய்களுக்கு ஷிபா வழங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.